நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது QK நியூஸ் டிவியின் தமிழ் ஒளிபரப்பு. தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்று ஒரே நாளில் 14 பேர் குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது. SP அலுவலகம் தகவல். வேலூர் ஆட்சியர் அலுவலகத்திற்கு கடிதம் மூலம் வந்த வெடிகுண்டு மிரட்டல். மோப்பநாய் உதவியுடன் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை. உளுந்தூர்பேட்டை ஆசனூர் சிப்காட் வேஸ்டேஜ் குடோனில் திடீரென ஏற்பட்ட பயங்கர விபத்து. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்பியூன் மணவெளி ஸ்ரீ வளம்புரி விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. திருப்போரூர் கந்தசுவாமி கோவிலில் இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் 5 ஜோடிகளுக்கு இலவச திருமண விழா. புதுக்கோட்டை பள்ளிக்கு செல்லாமல் முகாமில் கலந்து கொண்ட மாணவனுக்கு அறிவுரை வழங்கிய ஆட்சியர். திருமலை காயசமுத்திரத்தில் சிக்கல் சிங்காரவேலர் கோவிலில் நேற்று அறநிலைத்துறை சார்பில் 20 ஜோடிகளுக்கு திருமணம் நடந்தது. ரத்தினகிரியில் பாலமுருகன் கோவிலில் 2 ஏழை ஜோடிகளுக்கு இலவச திருமணத்தை பாலமுருகன் அடிமை சுவாமிகள் நேற்று நடத்தி வைத்தார். திருவண்ணாமலை கிரிவல பாதையில் உள்ள ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி கோவில் குடமுழக்கு விழா நடக்கிறது. இதற்கான பாலாலய பூஜைகளுக்காக நேற்று புனித நீர் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது. சென்னை கபாலீஸ்வரர் கற்பகம்பாள் திருமண மண்டபத்தில் இந்து சமய அறநிலைத்துறை சென்னை மாவட்ட திருக்கோவில்கள் சார்பில் 32 இணைகளுக்கான திருமண விழாவை முதல்வர் ஸ்டாலின் தலைமையேற்று நடத்தி வைத்தார். அமைச்சர்கள் நேரு, சேகர் பாபு, மேயர் பிரியா உடன் உள்ளனர். குமரி மாவட்டம் முன்சிறை அரசு மேல்நிலைப் பள்ளியில் கலெக்டர் அழகு மீனா ஆய்வு மேற்கொண்டு மாணவ மாணவிகளுடன் கலந்துரையாடினார். தூத்துக்குடியில் நடந்த டேபிள் டென்னிஸ் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவருக்கு மாவட்ட டேபிள் டென்னிஸ் சங்க துணைத் தலைவர் சுதாகர் பரிசு வழங்கினார். சேலம் கோட்டை மாரியம்மன் கோவில் ஆடி பண்டிகை விழாவுக்கு நேற்று முகூர்த்த கால் நடப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். திருச்செங்கோடு அருகே தேவனாங்குறிச்சியில் இந்து சமய அறநிலைத்துறை கோவில்கள் சார்பில் 16 ஜோடிகளின் திருமண விழாவை அமைச்சர் மதிவேந்தன் தொடங்கி வைத்தார். காஞ்சி காமாட்சி அலங்காரத்தில் வாராகி அம்மன். வந்தவாசி ஜூலை 3 திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த வெண்குன்றம் காஞ்சிபுரம் சாலையில் உள்ள ஸ்ரீ மகா வாராகி அம்மன் நவராத்திரி விழாவின் 7ஆம் நாள் வைபவத்தில் மூலமூர்த்தி காஞ்சி காமாட்சி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இந்த வைபவத்தில் சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். பங்கேற்ற அனைவருக்கும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. போலீசாரால் தாக்கப்பட்டு உயிரிழந்த மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் இல்லத்துக்கு விசிக தலைவர் திருமாவளவன் நேரில் சென்று அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார். மேலும் விசிக சார்பாக 1 லட்சம் ரூபாய் நிதியும் வழங்கப்பட்டது. கொடைக்கானலில் மூத்த குடிமக்களின் வீடு தேடிச் சென்று ரேஷன் பொருட்களை பணியாளர்கள் விநியோகித்தனர். தமிழகத்தின் நலன் காக்க ஓரணியில் தமிழ்நாடு என்ற மாபெரும் முன்னெடுப்பு வீடு வீடாக பரப்புரை செய்வோம். அமைச்சர் R. காந்தி. ராணிப்பேட்டை ஜூலை 2 தமிழகத்தின் நலன் காக்க ஓரணியில் தமிழ்நாடு என்ற மாபெரும் முன்னெடுப்பு இயக்கத்தின் கீழ் வீடு வீடாக சென்று பரப்புரை செய்த மக்களுடன் ஸ்டாலின் செயலி மூலம் தமிழ்நாட்டில் அனைத்து குடும்பங்களையும் ஒன்றிணைத்து ஒரே குடையின் கீழ் ஒன்றிணைப்பதே முதல்வரின் இலக்கு என அமைச்சர் R. காந்தி தெரிவித்தார்.
பொன் அமராவதியில் பேரரசர் பெரும்பிடுங்கு முத்தரையர் வெண்கல சிலை அமைக்க வேண்டும் என கட்சியினர் கோரிக்கை. வலங்கைமான் ஸ்ரீ தையல் நாயகி சமேத ஸ்ரீ வைத்தீஸ்வரர் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் வலங்கைமானில் செவ்வாய் பரிகார ஸ்தலமான ஸ்ரீ தையல் நாயகி சமேத ஸ்ரீ வைத்தீஸ்வரர் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கடந்த 30ஆம் தேதி மாலை யாகசாலை பிரவேசம், யாக பூஜைகள், ஹோமம், பூர்ணாகுதி, தீபாரதனை காலம் 1ஆம் தேதி காலை காலம் 2 பூஜையும், மாலை காலம் 3 பூஜையும் நடைபெற்றது. 2ஆம் தேதி புதன்கிழமை காலை 4 மணிக்கு காலம் 4 பூஜை நடைபெற்று காலை 6 மணிக்கு யாத்ரா தானம், வேத பாராயணம், மல்லாவி வாத்தியம் முழங்க கடம் புறப்பாடு. காலை 6:15க்கு மேல் 6:45க்குள் அனைத்து விமான ராஜகோபுர மூலாலய மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று அருட்பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. காலை 10 மணிக்கு சுவாமி அம்பாள் மகா அபிஷேகம், பஞ்சமூர்த்தி மற்றும் ஆணி திருமஞ்சன நடராஜர் அபிஷேகம், தீபாரதனை நடைபெற்று பக்தர்களுக்கு அருட்பிரசாதம் வழங்கப்பட்டது. யாகசாலை பூஜைகளை சர்வசாதகம் சிவஸ்ரீ திப்பிராஜபுரம் டாக்டர் ஜே வெங்கடேஷ சிவாச்சாரியார் சுரேஷ், ஆலய அர்ச்சகர் விருப்பாட்சிபுரம் சிவஸ்ரீ ஏ குமார் சிவாச்சாரியார் குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.